பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன்? இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது என்னையா புது மேலத்தா, புதிய கிருபை புது கவியா, நிரப்பினம் நடத்துகின்றே, நூதன சாலேமில் சேர்த்திடுவே. பாதம் பணிந்தே எந்நாளும் துதி, உம்மை என்று யாரை பாடுவேன்? இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் ஓம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல், உமது போலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தே எந்நாளும் துதி, உம்மை என்று யாரை பாடுவேன்? இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே முதல் வேளையிலே தேவ சமூகத்தில் நாங்கள் காணப்படும்படியாக தகப்பனே எங்களை எல்லாம் அழைத்து அந்த கிருபைக்காக உங்களுக்கு தோற்கிறோம். கடந்த 7ஆம் மாதம் முழுவதும் எங்களோடவே இருந்தீங்கப்பா. எவ்வளவு நாசமாசங்கள், எவ்வளவு அழிவு, சடுதிகள், மரணங்கள், வேதனைகள், பாடுகள், உபத்திரங்கள், எல்லா நெருக்கங்களின் மத்தியிலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் தூக்கி சுமந்து வந்த வண்ணமாக ஆண்டவரே எங்களை எல்லாம் சுமந்து வந்து புதிய மாதத்தின் முதல் நாளிலே இந்த திரு சன்னிதானத்திலே எங்களை வைத்திருக்க கிருபைக்காக தோற்கிறோம். இந்த காணொலி மூலமாக தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் உடைய சத்தத்தை நாங்கள் கேட்பதில் கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்களை இந்த வாக்குத்தத்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகளையும் எடுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாகவும் நம்முடைய இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய புத்தெழுச்சி பாடல் புத்தகத்தில் 397வது பாடல் நல்மேய்ப்பர் பச்சம் நெல்லும் பாடலில் 397 சாங் நம்பர் 397 என்ற சாங் பாடி தேவனை மகிழ்ப்படுத்துவோம். வாருங்கள். நல்மேய்ப்பர் பச்சம் நெல்லும் இரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யுமே, சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார், பின் வெற்றி கிரீடம் சூடி செங்கோலும் ஓச்சுவார். நல்மேய்ப்பர் பச்சம் நெல்லும் எக்காளம் ஊதுங்கால், போர்க்கோலத்தோடு சென்று மெய் விசுவாசத்தால் அஞ்சாமல் ஆண்மையோடு போராடி வாருமே, பிசாசின் திரள் சேனை மேல் வீழ்த்தி வெல்லுமே. நல்மேய்ப்பர் பச்சம் நெல்லும்
வீர சூரமும் நம்பாமல் திவ்ய சாக்தி பெற்றே பிரயோகியும் சர்வாயுதத்தையும் கர்த்தாவை சாருவீர் மோசமும் பாராமல் உன் தாண்டில் செல்லுவீர். நல்மீட்பர் பாட்சம் நில்லும் போராட்டம் ஓயுமே வெம்போரின் கோஷ்டம் வெற்றி பாட்டாக மாறுமே. மேற்கொள்ளும் வீரர் ஜீவ போர் கிரீடம் சூடுவார் விண்லோகநாதரோடு வீட்டார சாடுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனை மூலமாக இந்த காணொலி வழியாக உங்களோடு கூட தடுப்பு கொண்டை கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு முதலாவது நன்றிகளை நான் படைக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய பேச நம்மோடு இருக்கும்படியாக நம்ம ஒவ்வொரு ஜெபத்தில் வைத்திருக்கிறோம். நாம் மீண்டுமாக தேவாலயத்தில் கூடி தேவனை ஆராதிக்கும்படியான சூழலை தேவன் கட்டாயம் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டுமா எல்லா அழிவுகளுக்கும் எல்லா கொள்ளை நோய்களுக்கும் நம்ம விலைக்கு பாதுகாக்கும்படியாக ஆண்டுடைய கட்டளை ஒவ்வொருவரும் ஒருவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்களுக்காகவும் நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் தாமே அதை ஆசிரிக்கும்படியாக தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு கூட காத்திருப்போமாக. நாம் யாரும் எழுந்து நின்று காலை மாலை ஆராதனை முறை இரண்டாவது ஆராதனை முறையை பின்பற்றுவோம். காலை மாலை ஆராதனை முறை இரண்டாவது ஆராதனை முறை. கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொடர்பு கொள்வர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொடர்பு கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாய் கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணியிருந்த நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். வாருங்கள். ஆண்டவரே, எங்கள் உதவிகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் முதிர்ப்போழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தவும் திரியை கடவுளை போற்றவும் நாம் நின்ற வண்ணமாகவே திரியை கடவுளை போற்றவும் வாருங்கள். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிமையால் இருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை மாறாமல் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்பானவர்களே, இது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிற நேரம். ஆகவே இருக்கிற இடத்துக்கு அமர்ந்த வண்ணமாகவோ அல்லது முழங்கால் படியிட்டோ நம்முடைய பாவ நிலையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் கிருபைப்படுத்தும். ஆகவே நாம் நாமே தேவ சமூகத்தில் முற்றிலுமாய் தாழ்த்தி கர்த்தரை கொடுப்போம். ஒரு ஆராதனையில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறது எவ்வளோ நல்லதோ, அதே போல் நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தை அறிக்கை செய்து தேவனுடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே நாம் இருக்கிற இடத்துல இருக்கிறவனமாக நம்முடைய பாவ நிலையை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உண்மை நீதி உள்ளவர். வேறு ஜென்மம் வேணும், மனம் மாறுதலாகி உள்ள சுத்தினும் வேறு ஜென்மம் வேணும். பாவத்துமையும் அகன்று உன்னோட
நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவர், நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தாமதத்திற்கு போய் தகப்பனே, பணத்துக்கு விரோதம் அவருடைய பார்வையிடம் பாவம் செய்தேன். உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கோடிக்கால் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷ நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பதவிக்க முடியாத பிரதான ஆசாரம் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமை கடவுள் நம்முடைய பாவங்களை குறித்து மனத்தாழ்மையோடு அறிக்கிறோம். முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். வாருங்கள், சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பை பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டபடி வாழ்வை சீர்படுத்துக்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையில் தேர்ந்தெடுத்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. சபையார் தயவு செய்து உட்காருங்கள். வேத பாடம் வாசி கேட்போம். Here is only one Bible reading. ஒரே ஒரு வேத பகுதி. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 27 வரை. The Gospel according to St. John, chapter 11, verses from 20 onwards. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவிற்கு வந்து, ஆண்டவரே, நீ இங்கே இருந்ததுனால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். இப்பொழுது நீ தேவனத்தை கேட்டுக்கொள்ளுகிறதோ அதை தேவன் நமக்கு தந்துடுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவரை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்திருப்பான் என்றார். அதுக்கு மார்த்தாள், உயிர்கள் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரிழந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றைக்கு மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆமாண்டவரே, என்னுடைய ஒருவரான தேவகுமாரனாய் கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவளை சென்ற பின்பு அவரை போய் தன் சகோதரனாய் மரியாதை ரகசியம் அழைத்து, போதர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார் என்பதே. தேவனுடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக நாம் இருக்கிற இடத்துல நாம் தலைகளை வணங்கி கர்த்தத்தாமே தேவன் செய்ததற்கு வாக்குத்தத்தம் செய்ததற்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நாம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பிய
என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற எங்களை நிறைந்திருக்கும்படியாக எங்களை பார்த்து கொடுக்கிறோம். தகப்பனை எல்லா தீங்குகளை விலக்கி பாதுகாத்து பராமரித்து இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கும்படியாக நீரே தேவன் அறியும்படியான அறிவுக்காய் முகத்தோத்துறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கவும் கீழ்ப்படி உதவித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக ஒருமுறை உங்கள் யாவரையும் இந்த காணொளி மூலமாக வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். On behalf of the CSI Arul Church Madhapuram, I take the privilege of greeting and blessing you. உண்மையாகவே இந்த 8ஆம் மாதத்துக்குள் பிரவேசித்த பெரிய கிருபை. கடந்த 7ஆம் மாதமோடு கூட ஆரம்பித்து எத்தனையோ பேர், எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் உலக அளவில் பார்க்கும்போது இந்த 8ஆம் மாதத்தில் இல்லை. ஆனால் தேவன் நம்மை நினைந்திருக்கிறார். 115ஆம் சங்கீதம் 12 வாசகம் போல கர்த்தர் நம்மை நினைந்திருக்கிறார். அதனால்தான் இந்த நாள் மட்டுமாய் கர்த்தர் நம்மோடு கொடுத்து அந்த சுகத்தோடு பலத்தோடு காணப்பட்டு எல்லா நாச மோசங்களுக்கும் எல்லா அழிவுகளுக்கும் சடுதின் மரணங்களுக்கும் நம்மை தப்பித்து இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் அவருடைய பாதத்தை காத்திருக்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். சங்கீதக்காரர் சொல்லும் போல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டேஸ்ட் அண்ட் சீ that the Lord is good to us. கர்த்தர் நமக்கு எவ்வளவு நல்லவர். அப்படி கிருபையால் தான் வந்திருக்கலாம். நிற்பது நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதுன்னா அவனுடைய பெரிய கிருபை. நாட் பிகாஸ் ஆஃப் குட்னஸ், நம்ம நல்லவர்களுக்காக இல்லை, சுத்த கிருபையினாலே நம்மை காத்து பலப்படுத்தி எல்லா அழிவுக்கும் விலக்கி இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே அவருடைய பொறுப்பாக காத்திருந்து அவருடைய வாக்கு தத்துவத்தை தியானிக்கும்படியாய் ஆண்டவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வாசி கேட்ட சுவிசேஷ வேத பகுதியில் யோவான் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இப்பொழுதும் நீ தேவனுக்கு கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்திடுவார். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்திடுவார். புதிய மொழிபெயர்ப்பு என்ன சொல்றாரு? இப்பொழுது கூட நீ கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் நமக்கு கொடுப்பார். When we read it in English, the book of John, chapter 11, verse 22, I know that even now, whatsoever thou wilt ask of God, God will give it thee. நீ தேவனுக்கு கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்திடுவார். கொடுக்கிற ஆண்டவர். இட்ஸ் a God of giving. எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. ரூல் படி தான் நடக்கும். விமானத்தில் பயணிக்க வேணும்னா நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எப்போ நின்று மற்றெல்லாம் செக்கிங்லாம் முடிச்சு உள்ளே போய் சேர்த்து பல மணி நேரம் தான் நினைச்சிட்டு போய் உள்ள போய் உட்கார முடியாது. பல மாதங்களால் அதுக்குள்ள ஆயத்தங்கள்லாம் உண்டு. அதுபோல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ள வேண்டுமா? கண்டிஷன். இதுக்கு பேர் கண்டிஷன்டு பிளஸிங் சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை பார்க்கும்போது இப்பொழுதும் கூட நீ கடவுள் கேட்பதெல்லாம் அவர் உனக்கு கொடுப்பார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதில் வார்த்தை புதிய ஏற்பாடு சொன்ன தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டினா தான் திறக்க முடியும், கேட்டால் தான் கொடுக்கப்படும். பத்தினி குருடனை பார்த்து அவன் குருடன் ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் கேட்குறாரு, வாட் யூ வாண்ட் மீ டு டு? நான் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறப்பா? ஆண்டவருக்கு தெரியாது அந்த என்ன செய்யணும்னு. God knows everything, but it's a God of asking everything to them. நீ பெற்றுக்கொள்ளும்படியாய் கேட்கும்படியாக அவர்கள் விரும்புகிறார். ஆகவே இந்த யோவான் என்ற சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அது ஒரு யூத தேவத்தில் ஒரு மறக்க முடியாத, மறக்க இயலாத ஒரு என்னன்னா, in those days they were not ready to accept the leadership of Jesus Christ. Twin God that we are believing, twin God, the Father God, Son God and Holy Spirit. ஆனால் பழைய பாட்டு என்ன சொல்ற, என்னை இன்று வேறு தேவனுக்கு உண்டாயிருக்க வேண்டும், ஒரே தேவனாய் கர்த்தர். தேவன் கடவுள் தான், பிதா கடவுள் தான், ஒரே கடவுள்னு சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு யோகா விட்னஸ்ன்ற ஒரு இயக்கத்தை அர்த்தம் பண்ணுறாங்க. மற்ற இதையும் அக்செப்ட், ஈசாமியை கடவுளாக அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இந்த ஆட்டிடியூட் in those days among the Jews it was prohibited. அப்போ இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க,
இல்லை யோகவான் தான் கடவுள். இயேசு ஆனவர் may be a prophet, but we cannot consider him as God அப்படின்னு பேசுறவங்கெல்லாம் அங்கே லாசருவை உயிரோடு எழுப்ப நிகழ்ச்சியை பார்த்த உடனே they started to believe that Jesus is also God. கடவுளால் எல்லாம் ஒரு செத்து போன பணத்தை நாளைக்கு வந்து பணத்தை உயிரோடு எழுப்ப முடியுமா? முடியாது. அதே போல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியது. 5 அப்பத்தை 5000 பேர் சாப்பிட்டதுன்னா அவர் தனி மனிதனால் செய்யப்படாத ஒன்று. ஆண்டவரை எல்லாம் ஒரு நாள் செய்ய முடியாது சொல்லிட்டு they started to believe Jesus. ஆகவே இந்த யோவான் என்ற சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதில் நம்ம பார்க்கும்போது Jesus loved his family of Lazarus. லாசரின் குடும்பத்தை அதிகமாக நேசித்தார். பெத்தானியாவுக்கு வந்தார் போதெல்லாம் லாசர் குடும்பம் போகாமல் இருக்கப்பட்டார். லாசரு, மார்த்தாள், மரியாள் சகோதர சகோதரிகள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பிடுவார், அங்கே தங்குவார். இது நம்ம திருமலையில் லூக்கா என்ற சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம அதிகமாக வாசிக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் உள்ள ஆண்டவர் when he was sick, Lazarus was sick. Lazarus சிக்காயிட்ட உடனே this matter was brought to the notice of Jesus. இயேசுவுக்கு சொல்லப்படுது. ஆண்டவர் என்ன பண்றாரு? லாசரஸ் சுகமளிக்க ஒருவேளை வந்திருக்கலாம், இல்லை வராது. வீட்டுக்கு சொன்னாங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லணும், என் வேலைக்காரன் பிழைப்பான பிழைசம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லலை. He did not turn back to the place. மறித்து போயிட்டார். செத்துட்டாங்க செய்தியும் இயேசுவுக்கு சொல்லப்படும். லாசரஸ் மறித்து போனார். அந்த மரணத்துக்கும் ஆண்டவர் வரல. எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, என்ன இந்த ஆண்டவர் இந்த குடும்பத்தை எவ்வளவா நேசிச்சார், லாசரஸ் எல்லாம் எவ்வளவு நேசிச்சாரு, சிக்கா இருக்கும் போதும் வரல, செத்து பண்ண பிற்பாடம் வரல அப்படின்னு முறுமுறுத்திருப்பாங்க யூதர்கள். செத்து 4 நாள் ஆன பிற்பாடு ஆண்டவர் என்ன பண்றாரு? பெத்தானியாவுக்கு வராரு. அப்போ லாசரின் சகோதரியை மார்த்தாள் வீட்டில் இருந்து இயேசுவை வழி சந்திக்கிறார். அப்ப மரியாதை என்ன பண்றார்? மார்த்தாள் இயேசுக்கு வந்த ஆண்டவரை நீ இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்று கூறி, இப்போது தேவனை கேட்டுக்கொள்ளுவோ அதை உமக்கு தந்துடுவா. என்ன அழகாக கன்ஃபர்ஸ் பண்றாங்க. நீங்க தேவனை கேட்டுக்கொண்டது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்துடுவார். நீங்க கேட்குறீங்க, நீங்க என்ன கேட்டாலும் அதை கொடுக்குற ஆண்டவர். எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வதான் ஆண்டுடைய வாக்குறுதி. என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை கொடுக்குறேன். குறிப்பா நமக்கு என்ன வேண்டும் என்று விசாரிக்கிறார். எடுத்தோன்னா அது செய்யல. 1 ராஜாக்களுக்கு 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் பார்க்கும்போது, கிபியோனிலே கர்த்தர் சாலோமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை எனக்கு கேள் என்று தேவன் சொன்னார். சாலோமோன் பேசுறாரு, நீ என்னப்பா வேணும் உனக்கு, நீ விரும்புறது என்னன்னு கேளு. கேட்காம கொடுக்குறாண்டவர், ஆனா கேட்கும்படியே விரும்புறாரு. அப்ப ஆகியால் ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இனத்திற்கு வகையிருக்கும் அடியனுக்கு ஞானமுள்ள ஈர்த்தை தந்திடும். நன்மை செய்கிற ஆண்டவர் மிகுந்த கரிசனையோடு கேட்கிறார். நான் என்ன செய்யணும்னு விரும்பியிருப்பார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் பாரங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்க. யார் மீது? இயேசுவின் மேல வச்சிருங்க. அவர்களை விசாரிக்கிற ஆண்டவர். குறிப்பா லாசரின் கல்லறையில மார்த்தாள் மரியாள் துக்கத்தில் பங்கு கொண்டு யூதர்கள் அழுறாங்க. 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கிறோம். மரியாள் அழுகிறதையும் அவரோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரமடைந்தார். இஸ் a God of compassion. அவன் அழும்போது அவரோடு கூட சேர்ந்து ஒரே வசனம் பாருங்க, யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்காக கண்ணீர் விடுகிறது. கண்ணீர் அற்புதங்கள் செய்கிற கண்ணீர் போறவர் மட்டும் இல்லை. It shows the compassion of God. தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் சொல்லிட்டு யோவான் 3:14 வாசிக்கிறது போல தன்னுடைய அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அதுபோல அந்த லாசரின் அன்பை அடக்க முடியாமல் அவரும் ஒரு யூதர்களோடு கூட சேர்ந்து மார்த்தாள் மரியாதையோடு சேர்ந்து என் ஆண்டவராக இயேசு கண்ணீர் விட்டார். அவங்க கஷ்டம் தானே, நமக்கு என்ன இல்லை. நீங்க நம்ம நன்மையில போய் பார்க்கும்போது துக்க வீட்டில் நம்மையும் அறியாம அழுவோம். பிகாஸ் we love the people.
அவங்க சொல்லுவாங்க, நீ உயிரிழப்பு பிடிச்ச நீங்களே இப்படி செய்வீங்களே, எங்கள் அன்பா நேசித்தீங்களே நாங்கள் சொல்லி அழுவாங்க. நமக்கும் நம்மளே அறியாதபடி கண்ணீர் வரும். We love the people. ஆகவே இங்கே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசருவை அதிகமாக நேசித்தனால அவர் கண்ணீர் விட்டாங்க. ஆகவே தான் நம்ம திரும்பத்தில் என்ன நீ விரும்புகிறது என்று கேள் என்று சாலமோன் சொன்னதை எனக்கு நினைக்கணும். ஆகையால் அவன் கேட்கிறான், 1 ராஜாக்கள் 3:9, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இழந்தது வகையிருக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துள்ளோம். ஞானமே கேட்கும். ஒருவேளை கேட்ட ஆண்டவரே என் எல்லையை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, யாபேஸ் கேட்கல. இன்னும் அநேக காலாட்படை இருந்தாங்க, ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. இன்னொன்று பெரிய நாட்டில் வளர்ச்சி நாடாக மாறணும். இன்னும் அநேக தேசங்களை கைப்பிடிக்கணும். இன்னும் எனக்கு ஆஸ்தி வேணும், இன்னும் சொத்து வேணும், இன்னும் சொகம் வேணும் அப்படிலாம் கேட்குறேன். மக்களை ஞானத்தோடு வழிநடத்த சொன்னாங்க. ஞானமுள்ள இருதயத்தை தான் நீதிமன்றம் வாசிக்கிறோம். The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. அறிவு அனுபவத்தில் படிக்கிற அர்த்தம் அறிவு. ஞானம் ஆண்டவரால் கொடுக்கப்படுவது அருட்கொடை. ஆகவே அது யார் கிடைக்குதுன்னா கர்த்தருக்கு பயப்படும் போதே அது தானே கிடைச்சிடும். This man of Solomon in his early stage he had the fear of God. அந்த முதல் பகுதியில் கர்த்தருக்கு பயந்ததுனால அவன் ஜெபமே பாருங்க, ஞானமுள்ள இதயத்தை கேட்டதால 1 ராஜாக்கள் 3:11 வாசிக்கிறோம். உன் வார்த்தைப்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவனுக்கு முன் இருப்பதும் இல்லை. அது பாருங்க என்ன அழகா சார் கேட்ட உடனே இன்னும் உனக்கு அவனை போல ஒரு முன்னாலே இருக்க மாட்டது இல்லை, அதுக்கப்புறம் இருக்க மாட்டான். எக்ஸாம்பிள் ரோல் மாடல். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்யணும். அவங்களுக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்கணும் ஸ்பெசிஃபிக்காக. அண்ணா கேட்குறான், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுங்க சொன்னாங்க. ஷி வாஸ் வெரி பர்டிகுலர் அண்ட் ஸ்பெசிஃபிக் இந்த ப்ரேயர். எனக்கு ஏதாவது ஒரு குழந்தை கொடுக்க ஜாம் பண்ணிருக்கலாம். நான் ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த ஆண் குழந்தை உயிரோடு இருக்க மட்டுமாக நான் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன் என்றாங்க. ஷி ப்ராமிஸ்ட் காட் டு டு தி மினிஸ்ட்ரி ஆஃப் காட். இன்னைக்கு அநேக பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வழியில் நடத்த மறந்துடுறாங்க. காட்ஸ் கிவ் பிள்ளைகள் யாரு? கர்த்தரால் வருவது சுதந்திரம். ஒரு சமயம் என்ன பண்ணாரு, அவர் ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்கு போனார். ஒரே சண்டை, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புருஷன் பண்ணாட்டி ஒரே சண்டை. என்ன சண்டைன்னா, பொண்டாட்டி சொல்றா என் பிள்ளைய டாக்டராக தான் படிக்க வைப்பேன்றான். புருஷன் சொல்றாரு என் பிள்ளைய இன்ஜினியராக தான் படிக்க வைப்பேன்றான். 2 பேரும் சண்டை உச்ச கட்டும் போது அன்னைக்கு ஊழியருக்கு போயிட்டாரு. ஏன் எங்களை எதுக்கு வாக்குவாதம் கொடுக்கல? இல்லை ஐயா, நான் சொல்றதை கேட்க மாட்டேன், இவன் சொல்றது நான் கேட்கறேன். சரி எல்லாம் ரைட்டு. குழந்தை பையன் என்ன சொல்ல கேட்கலாம், பையனுக்கு கொடுங்க. பையன் பேச மாட்டான். பையன் பேச மாட்டான். ஏன்னா அவன் சின்ன இப்போ தான் 1 மாதம் குழந்தை இருந்தான். 1 மாதம் குழந்தை பிளேனில் படுத்துட்டு இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, என் குழந்தை டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும். அவங்க ஊழியர் சொன்னாங்க கற்றுக்கச்சு கொடுக்குறீங்க. குழந்தை ஒன்றும் பேசல, நடக்கலை, அதுக்குள்ளே சண்டை போட்டுருக்கீங்களே. கடவுளுடைய சித்தை என்னது அறிந்து அதுக்கு ஒப்படைக்க சொன்னாங்க. ஆகவே நம்ம கேட்கும்போது ஞானமுள்ள கேட்க சாலமுடைய ஜபம் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருந்துச்சு. சுகந்த வாசனையான ஜபங்கள்லாம் அப்படிதான் இருக்கணும். எழுத்துக்கள் எல்லாம் கேட்கலாம், என் பிள்ளைகள் ஆசிரியம், மனைவி ஆசிரியம், என் பையன் கல்யாணம் ஆகணும், பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும், இதெல்லாம் கேட்க வேண்டியதுதான். ஆனால் the very first part of the prayer we should praise and adore God. தேவனை துதிக்க ஆராதிக்கணும். ஆராய்ச்சி துதிச்சுட்டு we should remember so many benefits of God in and outside of India. அந்த உங்களை நினைவு பண்ணணும். அப்படிலாம் பண்ணிட்டு கடைசியில் தான் அந்த குடும்பத்தை நினைவு சொன்னாங்க. யோபு சிநேகிதனுடைய சிறையிருக்க தான் சொன்னாங்க. கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். மற்றவர்களுக்காக ஜெபிக்க பழகி கொள்ளுங்கள். நம்ம ஜபத்தெல்லாம் ஆண்டு கேட்குற பேர ஜபத்தை கேட்கறது தான். நம்ம எல்லாருக்கும் நம்ம மனைவிக்காக ஜபம் பண்ணால் குழந்தைக்காக ஜபம்னா தப்பு இல்லை. The very first part of the prayer is to glorify God. All glory to God. எல்லா துதி கன மகிமெல்லாம் உமக்குப்பான்னு சொல்லணும். ஆக அப்படி சொல்லும்போது
அதுக்கப்புறம் நம்ம கேட்கணும். கேட்கும்போது கர்த்தர் எல்லாத்துக்கும் வாய்ப்பு செய்வார். குறிப்பாக காஸ்பல், சினாப்டிக் காஸ்பல் சொல்லுவோம். சமநோக்கு நற்செய்தி நூல்களில் பார்க்கும்போது மத்தேயு 20ஆம் அதிகாரம் 32-33, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 56 லூக்கா 18:42 இவரெல்லாம் வாசிக்கும்போது அவங்க எல்லாம் ஒரு குருடரை பற்றி வாசிக்கணும். என்ன சொல்றாரு? வழியறில் உட்கார்ந்திருந்து 2 குருடர்களை இயேசு வழியாக இருக்கிறார். தீமோத்தேயுவின் மகனாய் பர்த்திமேயுங்கிற ஒரு குருடன் வழியில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு குருடன் வழியில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டுதான் இந்த 3 காஸ்பல் வாசியம். அவனுக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், வாட் யூ வாண்ட் மீ டு டு கேட்கும்போது அந்த குருடன் என்ன சொன்ன, ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும். ஆண்டவர் அவனுக்கு அதை திருப்பி தரார். ஆக நம்ம கேட்கணும்னு விரும்புகிறார். God of asking everybody to ask what is done. ரெண்டாவது, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலே நம் விண்ணப்பத்தை கேட்கிறோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலை இதெல்லாம் நடக்காதுங்க. இதெல்லாம் வானத்தின் அறிக்கையில் வந்து அறிக்கையில் எலிசார் அதை சொன்னதை சொல்றது ஊழியக்கார் நம்ப மாட்டோம். வானத்தின் மதனத்தெல்லாம் நடக்காது யாரு. சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆனால் சூழ்நிலையை மாற்றுகிற ஆண்டவர். When I was a college student, I was about to go to college, Presbyterian college. எனக்கு இன்ட்ரிக்கு வரல. இன்ட்ரி வரலன்னா ரெடியாக போச்சு. I got to know means I had to produce a false certificate to the institution. நான் கொடுக்க மாட்டேன். I met the vice principal. I said, sorry madam, $5 கொடுத்தா சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க. எங்கள் அண்ணன் ரெடியாக இருக்கார். அவரோட வீட்டில் ஸ்கூலில் ரெடியாக இருக்காரு. வாட்ஸ்அப் அப்போதாங்க என்னடா நான் சொல்கிறேன் செய்ய கேட்டாங்க. அப்படிலாம் அடி வாங்கிக்கிற நான் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் இந்த காரியத்தை வாங்கிச்சு. அப்புறம் காலேஜ் ரீஓப்பன் ஆகிடுச்சு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் என்னுடைய ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜில் படிச்சவங்க போய் ஜாயின் பண்ணிட்டா வந்து சொன்னான், என்ன ஒரு வரல, நீ பேர் இல்லை அட்டண்டன்ஸில், நீ ஏன் வரல அப்படின்னு. ஏன்னா இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூக்கு நான் செலக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். நான் சொன்னேன், இந்த சமாச்சாரம் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் எனக்கு அட்மிஷன் கொடுக்குறதுனால அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாரு. ஸோ சில நாட்கள் போச்சு. காலேஜ் ரீஓப்பன் ஆகிடுச்சு. ஆனாலும் ஐ வாஸ் ஆங்ஷியஸ்லி வெயிட்டிங் ஃபார் த அரைவல் ஆஃப் த போஸ்ட்மேன். அந்த ஆர்டர் வரும்னு உட்காந்துட்டு வாசல்ல கரெக்டாக பண்ணிட்டான்னா அப்படியே உட்காந்துட்டு போஸ்ட்மேனே விடுவித்து காத்திருக்கிறான். அந்த மாதிரி காத்துட்டு இருக்கிறேன். போஸ்ட்மேன் பண்ணி தம்பி தபால் எதுவும் வரல அப்படின்னு போயிட்டே இருக்கிறார். அப்படி ஒரு நாள் இருக்கும்போது ஒரு போஸ்ட்மேன் அந்த வந்தார். தம்பி உங்களுக்கு போஸ்ட் வந்துருக்கோம் சொல்ல முடியல. அந்த போஸ்டை நம்பி ஆண்டவரே உங்களுக்கு தோக்குறோம் சொல்லி அந்த கவர் வாங்குறேன். அந்த கவர் மேலே வெஸ்டர்ன் ட்ரைனிங் காலேஜ் ராயப்பேட்டா சென்னை போட்டுருச்சு. இன்னும் பிடிக்கவே இல்லை. வீட்டில் போவே என் ஜபத்தெல்லாம் கேட்கிறப்பா. சாதாரண ஒரு அற்பமான ஒரு மனுஷன் என்னுடைய ஜபத்தை கூட கேட்குறீங்க சுவாமி சொல்லி பிடிச்ச அந்த ஓட்டுக்கு யூ கேன் கம் அண்ட் ஜாயின் த காலேஜ் வித் ப்ரொடியூசிங் த சர்டிஃபிகேட் அப்படின்னா இங்கே இருக்க சந்தோஷம். ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு சாதாரண பரம ஏழை பையனுக்கு அவங்க இன்ஸ்டிடியூஷன் ரூலே பார்த்துக்கிறாங்க. சாதாரண பிச்சைக்காரனுக்காக என் நேசி கரிசனையோடு வந்த ஆண்டவர் ஒரு சாதாரண கிராமத்து பையனாக எனக்கு கல்லூரி சட்டத்தை மாற்றி யூ கேன் கம் அண்ட் ஜாயின் த காலேஜ் வித் ப்ரொடியூசிங் த சர்ஜரி. அப்போ நான் போய் ஜாயின் பண்ணுறது கேட்டேன். எப்படி வந்து அங்கேருந்து வயசு தேவஸ் என்று சொன்னேன். இல்லை, அந்த கோட்டாவில் வர வேண்டிய பையனுக்கு ஒரு வேலை கிடைச்சதுனால வராமல் போயிட்டான். நீ ஒரு நாள் பிரின்சிபலோட பேசுறதை பார்த்து அந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கூடாது எனக்கு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் அனுப்புவேன் அப்படின்னு அந்த வைஸ் பிரின்சிபல் சொன்னேன். அந்த வைஸ் பிரின்சிபலோட பேசுறது யாரு? என் தேவனாக கேட்டேன். இறக்கமுள்ள ஆண்டவர், மன உருக்கமுள்ள ஆண்டவர், என்னோட இலக்காக பரிந்து பேசுகிறாங்க. அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, உனக்காக பரிந்து பேசுகிறவர், உனக்காக இறக்கம் பாராட்டுகிறாங்க. ஒரு நாள் அவங்க மறக்க மாட்டாரியா? அவர்கள் எல்லாம் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாங்க. ஒரு ஸ்திரியானவர்கள் கர்ப்பத்தின் பிள்ளை இறங்காமல் பாலடி மறப்பாடும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதை சொன்னான். எல்லாரும் மறந்தாங்க. பிரின்சிபல் கூட்டப்படுவாங்க. அவங்க வைஸ் பிரின்சிபல் நீ பிரின்சிபலோட பேசுறதை பார்த்துட்டு அவங்க சாய்ஸ் ஆஃப் அதே மீட்டிங் மீ இந்த காலேஜ். வாட் எ குட் காட். ஆகவே
அற்புதங்களை செய்கிறாங்க. இன்னும் நடக்காது. காலேஜில் எப்போ ரீஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அட்மிஷன்ஸ்லாம் ஓவர். In the midst of that, God sent a second order to me as a special case. நான் ஒரு பெரிய சாதாரண ஒரு எழுத்தருடைய மகன். God was with me. God helped me to re-enter the college, the fresh candidates. ஆகவே அற்புதங்கள் சூழ்நிலையெல்லாம் மாற்றி அற்புதங்கள் செய்யும். காற்றை காண மாட்டான், மழையை காண மாட்டான். ஆனால் தேசங்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அது பாத்திரத்தான். காற்றெல்லாம் மழையை நெருங்கி பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும், நிரப்பப்பட்டது. கண்களால் அந்நிய கண்கள் சொந்த கண்களை கண்டறிந்தது போல அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி அமைக்கிற ஆண்டவர். இங்கே நம்ம பார்க்கும்போது லாசரு மரித்து 4 நாட்கள் கழித்தா இயேசுசாமி பெத்தானியாக்கு போறார். அங்கே போனவர்கிட்ட என்ன சொல்றாரு, லாசர் கல்லை எடுத்து போட முடியாது சொல்றாரு. எல்லாம் அழுதாங்க கூட சொன்னாரு. அப்புறம் அந்த கல்லை எடுத்து போட்டாரு. ஐயா மறுத்து 4 நாள் ஆகுது, 4 எங்கே புரட்டு இல்லை புரட்டுன்னு சொன்னவங்க ஆணுடைய வார்த்தை கீழ்ப்படுத்து அந்த லாசரின் கல்லறைகள் அந்த கல் எடுத்து போடப்படுகிறது. எடுத்து போட்ட உடனே அந்த மதித்து போன லாசர் உயிர்கட்டில் அந்த கட்டிகளோடு கூட வெளியே அதேயா ஆண் மறித்து போது 4 நாள் நாரிக்கொண்டு ஒரு சரீரத்தை ஆண்டவராக வீரடைய செய்யப்படுமானால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை அநேக காரியங்களாம் பிடித்து போச்சுன்னு நினைக்கிறோம். சாராள் சொன்னா எனக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுலாம் நின்று போச்சு, நான் வயசான கிழமை, எனக்கு எப்படியா குழந்தை இருக்கணும். ஆடல் சொல்றாரு, வானத்தை பாருயா, வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணிப்பார், என்ன முடியல. அப்படியா ஒரு சந்ததி பெருகும். இன்னைக்கு இஸ்ரேல் சந்ததி இல்லாத நாடே கிடையாது. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சாராளி கொடுத்த வாக்கு தத்துவத்தை தேவநாயகத்தை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருந்தது போல இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் போதுமானவராய் ட்ரஸ்ட் அப்பான் காட். அவரை நம்ம இந்த உலகத்தை பார்க்காதீங்க, காற்றை பார்க்காதீங்க, மழையை பார்க்காதீங்க. காற்று இருக்காது, மழை இருக்காது, தேசம் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். தேவனுடைய வாக்கு ஒரு நாள் ஒழிந்து போவதே இல்லை. நாளைக்கு இந்த நேரத்தில் சமாரியாவில் நாளைக்கு இந்த மலிவான விலைக்கு விற்கப்படும். அது எப்படியா முடியணும், முடியா சொல்ல வேதம் சொல்லு, சொல்ல ஆகும் கட்டளையிட நிறுத்தம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே லாசர் மறித்த லாசர் வீரோடு கூட இருந்து வாழ்க்கை எத்தனை பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா? நான் கூட நினைச்சேன் இனிமேல் எனக்கு பெஸ்ட் இன்னைக்கால இடம் கிடைக்காது, முடிஞ்சு போச்சு நினைச்சேன். கர்த்தர் காரியங்களை எல்லாம் எழுப்பி தருகிறாங்க. உங்களுக்கு எதெல்லாம் முடியலையோ எல்லாருக்கும் ரெட்டிப்பாய் கூட்டி தருகிற ஆண்டவர் எழுத எல்லாருக்கும் திரும்ப பெற்றுக்கொள்வாய். இது தேவனுடைய வாக்கு. ஆகவே ஆண்டுடைய சம்பந்தத்தை கேட்கும்போது நம்பிக்கையோடு கூட கேட்டு விசுவாசத்தோடு கேட்கும்போது எசேக்கியா ராஜாவுக்கு மறுநாள் குறிக்கப்பட்டாச்சு. அவன் சொல்றான், இந்நாள் மறிக்க போறான்னு ரெடி ஆயிடு. ஐயா நான் உத்தம்பாய் மனத்தாழ்மையும் உத்தம் பார்த்தலையா என்னை நினைச்சுக்கையான்னு என்னை கற்று சொன்னான். நிறைந்தா எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதே சொல்லி ஆயுசு நாட்கள் 15 ஆண்டுகள் கூட்டினேன். ஆகவே சூழ்நிலையை கண்டு நாம் கலங்க வேண்டாம். சூழ்நிலையும் மாற்றுவார். எல்லா சூழலும் மாற்றி தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர், மரித்த இயேசு உயிருள்ளவராயோடு கூட ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். கடைசியாக எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிற ஆண்டவர். அதுதான் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12-13. The book of 1 Kings chapter 3. எதிர்பார்க்காத ஆசீர்வாதம். 1 ராஜாக்கள் 3ல அடியனுக்கு ஞானம் தாங்க ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் உபநிர்வாகத்து 12 ஆசைக்கலாம். உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இதயத்தை உனக்கு தந்தேன். இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சமமானவன் உனக்கு முன் இருந்ததில்லை. இதுவுமின்றி நீ கேடாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். நாட்டில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவன் உனக்கு சரியானது இருந்தது. அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. வெறும் நான் தான் கேட்டான். அதே போல 1 சாமுவேல் புத்தகத்துல அண்ணாள் என்ன பண்ற, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க சுவாமி தான் ஜெபம் பண்ணான். ஆனால் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம், 3 குமாரரையும் 2 குமாரத்தையும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. ஆகவே ஆண்டுடைய வாக்குத்தங்கள்லாம் மெய்யா இருக்கு. மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது ஏதோ அதை அவர்
உங்களுக்கு தருவார். யோவான் 16 இருக்கும் என்று வாசிக்கிறார். ஆகவே நீங்கள் விசுவாசமுள்ள ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவை எல்லாம் பெறுவீர்கள். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அது வாழ்க்கை செய்கிறாங்க. ஒரு நாள் கலக தெரியாது. தேவநாய கர்த்தர் ஆசை செய்கிற இந்த மாதத்தில் வாக்குறதுக்காக கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போமா? Let us all look upon God for His miraculous guidance. அற்புதமான நடத்தலுக்காக அவர் திருவார்த்தைகளுக்காக. I know that even now whatsoever thou wilt ask of God, God will give to thee. கொடுப்பின் ஆண்டவர் கொடுப்பாரியா? அவர் நாமத்தில் நிறைவேற்கிறது செய்வது ஆண்டவர். வாக்கு மாறாத தேவனோடு இருக்கிறார். அவர்களை விட்டு விலகுவதில்லை என்று கைவிட்டு இஸ்ரவேலே நீங்கள் மறக்கப்படும் சொன்னார்கள். ஒரு நாளும் கைவிட மாட்டார். வார்த்தைகள் இன்னைக்கும் உயிருள்ளதாக இருக்கிறதாங்க. அவர் உயிருள்ள ஆண்டவர். இந்த புதிய மாதத்தில் ஆண்டுடைய மகிமை காணத்தக்கதாக let us trust upon the Lord, let us look upon the Lord, let us have faith upon the Lord. கர்த்தர் ஒரு நாள் உன்னை புறமே தள்ளவே மாட்டார். ஒரு நாள் உன்னை புறமே தள்ள மாட்டார். வார்த்தையில் உண்மையுள்ள ஆண்டவர், வாக்குதத்தில் உண்மையுள்ள ஆண்டவர் சொல்லி செய்யாவிட்டாரா அவர் மனமாற மனுபுத்திரன் அல்லவே அப்படின்னு ஆசை. அந்த ஆண்டவராக தேவனாய் கர்த்தர் இந்த வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யும்படியாக இன்றைய கடவுள் வந்திருக்கிறார். ஆக நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு இக்கட்டில் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் காப்பார். கர்த்தர் நாளும் கைவிட மாட்டார். உலகமே இந்த கொரோனா வைரஸ்னால கதிகளை கொண்டிருந்தாலும் கர்த்தரோடு இருக்கிறார். இன்றைக்கு காண்கிற எகிப்தை நீ என்றைக்கும் காண மாட்டாய். ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றிப்பட வல்லவராய் இருக்கிறார். அவர் ரத்த கோட்டைக்குள்ளாகி வந்துடு. Come into the shadow, the tabernacle. ஆண்டு ரத்தம் செயல் ஆக ரத்தத்தினால் கழுவப்பட முடியாது. ஆண்டு கற்று கொடுப்போமா? கண்களை மூடி நம்மை நாமே தாழ்த்ததை கற்றுக்கொள்வோம். இப்பொழுது நீ தேவனை கேட்டுக்கொள்ளுவோ அதை நான் தேவனுக்கு தந்திருவார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த புதிய மாதத்தில் நீங்கள் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்துக்காக கொடுக்கிறோம், விளக்கங்களுக்காக வைத்திருக்கிறோம். அனுபவபூர்வமாய் அநேக சாட்சிகளோடு தகப்பனே நீ எங்களோடு பேசுறீங்க நாங்கள் நம்புறோம். நீ தேங்க்யூ லார்ட், நீ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். நன்றியோடு வைத்திருக்கிறோம். எங்களை நிரப்புங்கப்பா. நம்பிக்கையோடு கடந்து போகிறோம். நாங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் ஆண்டவர். எங்கள் தேவை இல்லதில் அறிந்திருக்கிறதுனால இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் புதிய கிருபையோடு கூட எங்களை முடிவடைத்து வாக்குத்தத்தங்களை எங்களை உறுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை எங்களை நிறைவேற்றும்படியாக எங்களை தாழ்த்து என்ற கட்டளை. நீ காற்றையும் காண மாட்டா, மழையை காண மாட்டா. தேசம் பள்ளங்கள் வளர்த்தார்கள், மழையினால் நிரப்பப்படும் சொன்னீரே. மழையினால் நாம் நிரப்பப்பட்டது. அதே போல என்ன கேட்டாலும் அதை செய்யறதுக்கு தேவை போதுமானவராக இருக்கிறேன். நன்றியோடு வைத்திருக்கிறோம். தொடர்ந்து நாளில் காணொலி மூலமாக எங்களை கண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. சீக்கிரமாய் தேவாலயம் திறக்கப்படும். தேவாலயத்தில் தேவனாய் கர்த்தரை நாங்கள் மகிமையோடு கூட ஆராதிக்கும் கர்த்தருக்கு கிருபை தான். எங்களுடைய கோயில்கள் எப்போதுமானவராயினும் பெரியவருடைய ஆசிரியரையும், சிறு பிள்ளைகளுடைய ஆசிரியரையும், வாலிபருடைய ஆசிரியரையும், வேலைக்காரர்களுக்காக ஜபிக்கிறோம், கல்யாணத்துக்காக காத்திரர்களுக்காக ஜபிக்கிறோம். தொழில் சம்பந்தமாக அநேகர்கள் கஷ்டப்பட்டு கொண்ட மக்களுக்கு விடுதலை தான். எனக்கு கல்யாணமாக இல்லையா, கல்யாணத்தை கொண்டு குழந்தையில்லாத குழந்தைகளை தான். குடும்பங்கள் விளைந்திருக்குமானால் குடும்பங்களின் தெய்வ சமாதானத்தை தெய்வம் தரும்படியா என்றே கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தில் நாங்களும் காணப்பட முடியாது. எங்களை விசேஷமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிவிட முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்துள்ளோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
நாம் ஒருவருக்கொருவர் ஜபங்களை நினைப்பதும் கர்த்தர் நினைந்தால் மட்டுமே சூழ்நிலைகள் மாறும். ஒரே நாளில் 7000 பேர் தொற்றினால் பாதிக்கப்பட்டாங்க. இந்தியாவில் உச்சக்கட்டத்தை போய் கொண்டிருக்கு. என்ன பண்ணுறதே தெரியல. கர்த்தர் நினைந்திருந்தால் வழியே நமக்கு ஒரு விமர்சனமே கிடையாது. அவர் சீக்கிரமாய் எப்படி வியாதி ஜபிப்போம். அப்புறமாக நம்முடைய தேசங்களுக்காக நம்முடைய ஆராதனைக்காக ஜபிப்போம். நம்முடைய அன்பு பேராக இதை சுற்றறிக்க முடியாது. ஒவ்வொரு நம்முடைய ஆலயத்தால் 2 நிதிகள் வைக்கப்பட்டு ஒன்று நம்முடைய சந்த முறைகள் படைக்கும், இன்னொன்று நம்முடைய பொது காணிக்கைகள் மற்றும் காரியங்கள் எல்லாத்தையும் படைக்க முடியாது. நம்முடைய அன்பு பேராக என்னுடைய கட்டளைக்கிட்டங்க 2 வண்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. வாருங்கள். அவனமாக சிஎஸ்ஐ கல்யாணி மருத்துவமனை, சிஎஸ்சி ரெய்னி மருத்துவமனை, சிஎஸ்ஐ லெஸ்பின் கல்லூரி, சிஎஸ்சி ஈவாட் கல்லூரியில் அந்த அட்மிஷன்ஸ் நடக்கிறது. தேவையை எல்லாத்தையும் நடத்து 1000 பரிந்துரையோடு அந்த இன்ஸ்டிடியூஷனில் போயிட்டு விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறது. தேவநாமத்துக்கு மகிழ்வுக்காகும்படியாக நம்முடைய காணிக்கையை படைக்கத்தக்கதாக ஏதுவாகும். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 36வது பாடல் எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடும். நம்மையும் கற்றுக்கொள்கிற காணிக்கத்தை படைத்து தேவனை மகிழ்வுபடுத்தினார். பாடலில் 36 36 சாமி.
தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஜெபம் செய்வோம். அன்பின் தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்தின் புதிய நாளின் காலை வேளையிலே இந்த திரு சன்னிதானத்தினுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க தியானிக்க என்னுடைய விசுவாசத்திலே நாங்கள் பலன் கொள்ள நீங்கள் கொடுத்த தயவுக்காய் தோற்று அருமையான ஒரு வார்த்தைகளை ஆண்டவர் அந்த நாட்களில் யூதர்களுக்கு ஒரு கண்ணீரோடு கூட கொடுத்த வார்த்தையை நாங்கள் நினைவுகூறுவதையா இந்த நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில அநேக அற்புத அடையாளங்களோடு கூட வாழ வைத்தது இந்த நாளிலும் எங்களை கருதப்படுகிறோம். எங்களை தாழ்த்துடைய பார்க்கப்படுகிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்கள் அநேக மக்களுக்கு சாப்பாடு இல்லை, உடுத்த உடை இல்லை, வீடு இல்லை, ரெண்டட் ஹவுஸ் இருக்கலாம், வாடகை கட்ட முடியாது, சம்பளம் வேலை செய்யறதால சம்பளம் வெளியே தொத்திடுறாங்க. வாசல் ரோட்டில் திருத்தி கொண்ட மக்கள் ஏதாவது, உடல்நிலை இழந்திருக்க மக்கள் ஏதாவது, உடுப்புகள் இழந்திருக்க மக்கள், உணவு இருந்திருக்கிற மக்கள், 100 கோடி மக்களுக்கு மேலாக இன்னைக்கு மக்கள் வாழ்க்கை தரித்திரத்தில் வறுமையிலே கடன் தொழில் இருக்கக்கூடும் என்று சொல்லி புள்ளிவிடங்கள் தீவிரையா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகம் போய் கொண்டிருக்கும் கர்த்தர் ஒருவரே எங்களுக்கு பரிகாரி. நானே உன் பரிகாரியாக கர்த்தர் சொல்லி எல்லா தீங்கும் உடைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். இப்படி நன்மையின் கிருபை மட்டும் என்னை தொடர்பு பேசுவாங்க. எல்லா தீங்குமே என்னை விலைக்கு பாதுகாக்க முடியாத சொல்லிக்கிறோம். வல்லமை எங்களோடு கூட இடைப்படுவதாக. அந்த நாட்களில் தேவையான வல்லமை பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டது போல இந்த நாட்களில் எங்களோடு கூட இடைப்படுத்தும். நன்மை பேராயிருக்காக பேராயிரம் பார்க்க ஆயிரங்களுக்காக மிஷன்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய சபைகளுக்கு அருமையான செயலர் பொருளுக்காக கமிட்டிக்காக அந்த ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களுக்காக சண்டே ஸ்கூல் ஊழியர்களுக்காக இந்த மாதிரி பயிர் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை அதிகமாக எங்களுக்கு உதவி செய்கிற செயலருக்காக அருமையான திரு பால் ஜேக்கப் பிரியாவுடைய மகன் ஜெஃப்ரிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டு காலையில் வாங்கினா காலையில் வராங்க, ஈவினிங் வாங்கினா ஈவினிங் வராங்க. வசதி கேட்டவர்கள் வந்து அருமையான ஊழியத்தை நல்ல உதவி செய்கிற கரைகளை பலப்படுத்தப்படியே சொல்லிக்கிறோம். சூழ்நிலையை ஆசிரியத்தா தொடர்ந்து தெய்வ சமாதானத்தோடு அனுப்பும். இயேசு நாமம் ஜெபிக்கிறோம். ஜீவனில் அனுப்பினாமே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரசிராமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நம் அனைவரும் என்று சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவ சமாதானத்தோடு கடந்து செல்வதாக. கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எல்லாருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு